கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுமாக கூட நாம் போன வாரத்தில் எபேசு சபை வரைக்கும் நாம் தியானித்து வந்தோம். இந்த நாளில் நான் அதில் இன்னும் ஒரு காரியம் இருக்குது, அதை நான் சொல்லுகிறேன்னா தொடர்ந்து இந்த வேளையில் சிமர்னா சபையை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 8, 9, 10, 11 வசனங்களை நாம் பார்க்கும்போது இந்த சபையை குறித்து அதிகமாக சொல்லப்படலை. 4 வசனங்களில் ரொம்ப ரத்தின சுருக்கமாக இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியமாக தான். சில சபைகளை பார்த்து உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது, உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிற ஆண்டவர், ஆனால் 2 சபையை பார்த்து மாத்திரம்தான் ஆண்டவர் ஜாஸ்தி எதை பற்றி பேசலை, குறைகளை பற்றி பேசாத ஒரு சபையாக பார்க்கிறோம். அதில் ஒரு சபை எது அப்படின்னு சொன்னால் இந்த சிமர்னா சபையாக நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்க்குறோம். இன்னொன்று எல்லாரும் நாம் அறிந்திருக்கிறோம், நம்ம பிலடெல்பியா சபை, அது நம்ம வேதத்தில் பார்க்கிற போது இந்த 2 சபைகளை பற்றி, இந்த 7 சபைகளில் இந்த 2 பற்றி ஆண்டவர் அதிகமாக என்ன பண்ணல, குறை சொல்லலை. ஆனாலும் இதில் காணப்படுகிற காரியங்கள் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்பதை நாம் தியானிப்போம். 4 முக்கியமான காரியங்களை சிமர்னா சபை விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிற காரியத்தை நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் அந்த வார்த்தையை இன்றைக்கு ஜெம் சபை விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா, இதன் மூலமாக சில காரியங்களை தேவன் திட்டவட்டமாக உங்களோடு கூட என்னோடு கூட கர்த்தர் பேசுவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த காரியத்தை நீங்க வேதத்தில் நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது இந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போவதற்கு முன்பாக எபேசு சபையிலிருந்து, அதாவது எபேசு பட்டணத்திலிருந்து ஆல்மோஸ்ட் 35 மைல்ஸ் 35 மைல் தூரத்தில் இந்த சிமர்னா பட்டணம் காணப்படுகிறது. நம்ம போன வாரம் நம்ம பார்த்தது எபேசு பட்டணம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டுன்னு ஆண்டவர் சொன்னார் அந்த பட்டணத்தை பார்த்து. நாம் அங்கே தானியேலில் வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் என்பதாக வேதத்தில் வாசிக்கும் பொழுது அதில் 27வது வசனத்தில் தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டா என்பதாக அர்த்தமாம். எதில் நம்ம குறைவுபட்டிருக்கிறோம், எந்த காரியத்தில் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் எந்தெந்த காரியங்களில் நாம் ஸ்திரப்பட வேண்டும், அதை நாம் என்ன பண்ணுகிறோம், அதை நாம் தியானித்தோம். கர்த்தருடைய நாம மகிமை. எதில் நான் குறைவுபட்டிருக்கிறேன், எந்த காரியத்தில் தேவனை விட்டு நான் பின்வாங்கி காணப்படுகிறேன், பல காரியங்களை நாம் தியானித்தோம். ஆனால் இந்த நாளிலுமாக கூட இந்த சிமர்னா என்கிற இந்த பட்டணத்தை குறித்து நம்ம பார்க்கிற போதும் ரொம்ப அழகான பட்டணம், ரொம்ப ஆடம்பரமான பட்டணம், இன்னும் கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு பட்டணம். இட் இஸ் so beautiful. அதாவது ரொம்ப அழகுன்னு சொல்லுகிற பட்டணங்களில் இதுவும் ஒன்று. பெரிய வியாபார ஸ்தலங்கள் மிகுந்த ஒரு பட்டணம், அதிகமான நெடுஞ்சாலைகள் நிறைந்த ஒரு பட்டணம். இன்னும் சொல்றதா இருந்தால் மலைகள், மரங்கள், மலர்கள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும் அந்த பட்டணம். மலையினாலே அழகு, அதாவது மவுண்டன்ஸ், மலைகள் அழகு, 2வது மலர்களும் அழகு, மரங்களும் அழகு. அதாவது பெரிய ஹியூஜ் ட்ரீஸ் எல்லாம் இந்த பகுதிகளில் பார்க்கலாம். அதனால அந்த பட்டணமே ரொம்ப அழகா இருக்கும். அழகான கட்டிடங்கள், கவி அரங்குகள், பெரிய விளையாட்டு மைதானங்கள், பெரிய இசை அரங்குகள். அதான் முதல் ஃபர்ஸ்ட் இசை அரங்கம் எங்க வந்தது அப்படின்னு சொன்னா, எங்க தான் அப்படின்னு சொன்னா இந்த சிமர்னா பட்டணத்தில் தான் இசை அரங்கம் என்று ஒரு அரங்கத்தை உண்டு பண்ணின ஒரு பட்டணம். இப்படி நிறைய சொல்லலாம். பெரிய ஆடிட்டோரியம்ஸ், கட்டிடக்கலையின் மொத்த உருவமும் இந்த பட்டணத்தில் காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு பட்டணம். இது மாத்திரமல்ல, நான் சொல்லும்போது ஏற்கனவே சொன்ன துருக்கியில் இருக்கக்கூடிய காரியங்கள் இன்னைக்கும் நீங்கள் போனீங்கன்னா இந்த பட்டணத்தை பார்க்கலாம். இன்னைக்கு அந்த பட்டணத்தை நீங்கள் போய் பார்க்குறதா, இதில் போய் இன்னைக்கு நீங்கள் சிமர்னான்னு தேடினா என்ன பண்ணாது, துருக்கி பட்டணத்தை கிடைக்காது. அதுக்கு இன்னைக்கு என்ன பேர் இருக்குன்னா இஸ்மீர் அப்படின்னு அதற்கு பேர் இருக்கும். அந்த பட்டணம் தான் இன்றைக்கும் காணப்படுது. இந்த சபையும் நீங்கள் இன்னைக்கு போனீங்கன்னா என்ன பண்ணலாம், அந்த சபையை நீங்கள் இன்னைக்கும் போய் இந்த சிமர்னா சபையை இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இஸ்மீர் அப்படின்ற விதத்தில் பெயர் மாற்றத்துடன் இது இன்றைக்கும் அது காணப்படுகிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அதாவது இதை பற்றி இன்னும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு சமயம் நடந்த ஒரு பெரிய யுத்தத்தில் இந்த பட்டணம் தரைமட்டமாய் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டாங்க.
இந்த பட்டணத்தை ஒண்ணுமே இல்லாம தரைமட்டமாய் போன போது, அது நான் சொல்லுகிறதெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன் 200 ஆண்டுகள், அந்த 300 ஆண்டுகள், அந்த சீசன்ல அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பெரிய பேரரசன் அங்கு அந்த பகுதி வழியாக வந்தபோது, இந்த இடிஞ்சு நொறுங்கி கிடக்கிற இந்த பட்டணத்தின் வழியாக அவர் கடந்து போன போது அவரது இராணுவ வீரருக்கு அந்த பட்டணத்தை மீண்டும் கட்டி எழுப்பும்படியாக உத்தரவு கொடுக்கிறார். அப்படி நீங்க ஹிஸ்டாரிக்கலா நீங்க பார்க்கணும்னா நிறைய சொல்லிட்டு போகலாம். கிமு, நான் முதல்ல சொன்ன மாதிரி கிமு 200ஆம் ஆண்டுல லெசி மார்க்கஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய பொறியியல் வல்லுநர் தான் இந்த பட்டணத்தை அழகாக மீண்டுமாக அதை திட்டம் பண்ணி கட்டினார். இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுதும் இதே போல ரொம்ப அழகா இருக்கும். கடல் வழியா நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு பட்டணமும் ஒரு காட்சி அளிக்கும். கடல் வழியா வந்து நீங்க ஒரு காட்சியை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க பார்க்கிற போது என்ன காட்சி அளிக்கும்னா, ஒரு அழகான ஒரு கிரீடம் அந்த அந்த மலையில அந்த எதற்கு இந்த பட்டணத்துக்கே வச்ச மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். இந்த பட்டணம் ஒரு கிரீடம் போன்ற காட்சி அளிக்கும். இதற்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த சிமர்னா என்கிற பட்டணத்துக்கு உயர்ந்த கோபுரம் என்று என்ன பண்ணப்பட்டிருக்குது, பெயர் சூட்டப்படுகிற அளவுக்கு இது ரொம்ப அழகாக காணப்படுகிற ஒரு பட்டணமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி நம்ம அநேக காரியங்களை ஹிஸ்டாரிக்கலா நம்ம சொல்லும்போது நம்ம சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு காரியம், மரித்திருந்தோம் மீண்டும் உயிரோடு கூட இருக்கிறோம் என்று பேசப்பட்ட ஒரு பட்டணம் இந்த பட்டணம். காணாம போச்சு, மரித்து போயாச்சு, மரித்திருந்தோம் ஆனால் எப்படி இருக்கிறோம், உயிரோடு கூட இருக்கிறோம் என்று எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு பட்டணம். அந்த பட்டணமே அழிந்து போன பின்பாக மீண்டும் அந்த பட்டணம் இருக்கும் என்று யோசிக்காத நாட்கள்ல புது அவதாரம் எடுத்து உயிர்ப்பிக்கப்பட்ட பட்டணமாக பிரமாண்டமாக காட்சி அளிக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த இடத்துல ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான காரியங்களிலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் மறித்து போயிருக்கிறோம், இனி முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒருவேளை யோசிக்கலாம். ஏதோ என் வாழ்க்கை, என் சூழ்நிலை இப்படி காணப்படுது அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், எந்த இடத்துல அந்த பட்டணம் மறித்து போய் கிடந்ததோ அதே இடத்துல அது மீண்டும் பிரமாண்டமாக எழும்பி இருந்தது போல கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் நிச்சயமாக எந்த இடத்துல we are dead, எந்த இடத்துல செத்துட்டோம், இனிமே ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிற அதே இடத்துல கர்த்தர் உங்க குடும்பங்களை கர்த்தர் தலைநிமிர செய்கிறவர். சிமர்னா பட்டணம் எப்படி ஒரு பிரம்மாண்டமாக எழும்பினதோ, கர்த்தர் இந்த 2023 என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆவிக்குரிய ரீதியாகவும் உலக பிரகாரமாகவும் கட்டி எழுப்புவார்னு விசுவாசிக்கிறவங்க உங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் செய்கிறவர், அவர் மாபெரும் காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேரடியாக இந்த வசனத்துக்கு நேராக வருவோம். 8, 9, 10, 11 வசனங்கள். அதுல 4 காரியங்கள், 4 வசனங்களுக்கு 4 தலைப்புகள் கொடுக்கலாம். முதலாவது காரியம் வாழ்த்து, இரண்டாவது வசனம் உபத்திரவம், மூன்றாவது அறிவுரை, நான்காவது ஆறுதல். 4 காரியங்களை நாம் பார்க்கலாம். இன்னும் சொல்கிறேன், வாழ்த்துதல், இரண்டாவது உபத்திரவங்கள், மூன்றாவது வார்த்தை அது அறிவுரை, நான்காவது அது ஆறுதல் என்று நாம் பார்க்கலாம். சல்யூட்டேஷன், பெர்சிக்யூஷன், எக்ஸால்டேஷன் அண்ட் கான்சலேஷன். இந்த 4 அடிப்படைகளை தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இப்பொழுதும் நாம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு, சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. சொல்ற பர்சன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதத்துல தேவன் என்ன பண்ணுகிறார்னா தன்னுடைய வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்துகிறத நாம் வேதத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். ஏன்னா யார்கிட்ட அந்த வாழ்த்துதல் வருது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல அவர் சொல்லும்போது சொல்கிறார், அங்க வாசிக்கும் போது 7 சபைகளின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் உங்களுக்கு சொல்லுகிறதாவதுன்னு எபேசுல வாசிக்கும் போது வாசிக்கிறோம். ஆனா இங்க நீங்க வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு, முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாருன்னா, நான் உங்கள் வாழ்க்கையில் யாராக இருக்கிறேன் என்பதை
நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றார், நான் உங்க வாழ்க்கையில நான் என்னவா இருக்கிறேன், யாராக இருக்கிறேன் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ரிமெம்பர் who I am in your life. உங்க வாழ்க்கையில நான் யாராக இருக்கிறேன் என்பதை என்ன பண்ணுங்கன்னா நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் இந்த சபையை பார்த்து சொல்லும்போது என்ன சொல்கிறார், நானே எப்படி இருக்கிறேன், முந்தினவரும் நானே, பிந்தினவரும் நானே, மரித்திருந்து பிழைத்திருக்கிறவரும் யாரா இருக்கிறேன் நானே என்று அவர் சொல்லுகிறது. அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இருக்கிற பிரச்சனையில, இருக்கிற போராட்டத்தில், இருக்கிற அவமானத்தில், இருக்கிற கஷ்ட நஷ்டத்தில் பிசாசு செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவரை மறக்கடிச்சிருவான். எதையே நம்ம மைண்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரச்சனை தான் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குமே ஒழிய எதை மறக்கடிச்சிருவோம், யாரை நம்ம நினைக்கணுமோ அதை என்ன பண்ண மாட்டான், நினைக்க விட மாட்டான். சத்துருவானவன் அதை நம்மளை நினைக்க விட மாட்டான். ஆனால் இந்த காலை பொழுதுல உங்களுக்கு ஒரு காரியம் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, பிரச்சனையை பார்த்து பேசுங்க. பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் பிரச்சனையை பார்த்து பேசுங்க. நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர் என்பதை என்ன பண்ணுங்கன்னா அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. எனக்காக காரியங்களை செய்ய தொடங்கினவர் எனக்காக எல்லா காரியத்தையும் செய்தே முடிப்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு நீங்க விசுவாச வார்த்தைகளை ப்ரொக்ளைம் ஆண்டவரை அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க சொல்லும் பொழுது நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை கத்த செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரச்சனையே நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். பிரச்சனைக்கு மேலாக உங்களையும் என்னையும் இன்னைக்கு வரைக்கும் இந்த சபைக்குள்ள உள்ள நுழைகிற வரைக்கும், ஒருவேளை ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா இந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் எனக்கு ஜீவனை கொடுத்தவர் என் வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் செய்தே முடிப்பார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா கரங்களை தட்டி என் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செய்வார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை தான் நம்ம பார்க்கிறோம். நாம் பிரச்சனைகளின் வழியில் கடந்து போகும்போது நம்ம இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு பிரச்சனையில் நாம் இருக்கும்போது நம்ம இப்படியா ஜெபம் பண்ணுவோம், பிரச்சனையை குறிச்சுதே புலம்பிக்கிட்டு இருப்போம். ஆனா அதற்கு பதிலாக நம்ம செய்ய வேண்டிய காரியம், பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை பெருசு இல்லையா, என் ஆண்டவர் பெரியவரையா. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் என்ன நடத்தி இருக்கிறார், எத்தனையோ சூழ்நிலையில எனக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார், எனக்கு செய்து முடிப்பார்னு விசுவாசிக்கிறவங்க என் கூட சேர்ந்து ஒரே ஒரு விசை கைகளை தட்டி ஒரு பழைய பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. எனக்கே இனி பயமே, எந்தன் இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். கைகளை தட்டி, எனக்கே இனி பயமே, எந்தன் இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். உண்மையா என்னையும் நேசித்தார், உள்ள கையில் என்னை வரைந்தார். உண்மையா என்னையும் நேசித்தார், உள்ள கையில் என்னை வரைந்தார். அவர் அறியாதொன்றோ வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டே. அவர் அறியாதொன்றோ வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டேன். சொல்லுவோம், எனக்கே இனி பயமே, எந்த இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். எல்லா காரியத்திலும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பா. உபத்திரவத்தின் பாதை சிமிர்னா என்று சொன்னால் அது உபத்திரவம் என்பதாக அர்த்தம். உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தர் சொல்கிறார். சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அம்மா இனிமே உபத்திரம் வராது அப்படின்னு சொல்லல. இந்த சபையை பார்த்து இது இனிமே உனக்கு உபத்திரவம் இல்லைன்னு சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நானே முந்தினவர், நானே பிந்தினவர். ஒரு காரியத்தை நினைச்சுக்கோங்க, என்ன சொல்றார் அப்படின்னா, மறிச்சு பிழைச்சிருக்கிற நான் உங்களுக்கு சொல்றேன்.
மரித்த எந்த இடத்துல, எந்த எருசலேமின் வீதிகளில் கிழிச்சு எறிஞ்சாங்களோ அதே இடத்துல உயிர்ப்பிக்கப்பட்ட என் ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை பொழுதுல நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், எந்த இடத்துல உன் குடும்பம் முடிஞ்சிச்சு நினைச்சாங்களோ அதே இடத்துல கர்த்தர் பிழைத்து நடமாடும் நிருபமாக ஒரு சாட்சியாக நிற்க செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, என் ஆண்டவர் பெரியவர், அவர் அற்புதர், அவர் யெகோவா நிசி, அவர் வெற்றி நாயகன், அவர் நிச்சயமாக செய்வார் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது. Where you dead, எந்த இடத்துல முடிஞ்சிச்சு அப்படின்னு சத்துரு சொன்னானோ சத்துருவை பார்த்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில காரியங்களை என்ன பண்ணுவார்னா செய்து முடிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதிகமான உபத்திரவத்தில் இந்த சபை கடந்து போனபடினாலதான் இந்த வார்த்தையை சொல்லி அந்த சபையை உற்சாகப்படுத்துறார். பாடு, உபத்திரவம், கஷ்டம், நஷ்டம் இந்த சிமிர்னா சபை. நான் அதை சொல்றேன். அடுத்த வருஷத்துக்கு வரும்போது எப்படி மரித்தேன் என்றாலும் நான் என்ன பண்ணிச்சிட்டேன், பிழைச்சிருக்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் பிழைச்சிருக்கிறேன். உண்மையாகவே அவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை ஏன் என்று கேட்டால் அதுதான் இயேசுவும் வழியாக என்ன பண்ணியிருக்கிறார்னா கடந்து போயிருக்கிறார். பிரியமானவர்களே, தனக்காக பாடுபடுகிற ஒவ்வொருவர் மீதும் என் ஆண்டவர் மனதுருகுகிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், சோதிக்கப்படுகிற உங்களுக்கு எனக்கும் அவர் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக செய்வார் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் தேவன் தம்முடைய மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பதற்கு அவர் போதுமானவர். போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. ஐயா, பயங்கரமான போராட்டம், பயங்கரமான பிரச்சனை, சூழ்நிலை எல்லாம் வேற மாதிரி இருக்கு. சிச்சுவேஷன்ஸ் அடுத்து ஏன் இந்த காலை பொழுது விடியுதுன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ போராட்டம், அவ்வளோ கஷ்டம். ஆண்டவர் சொல்றார், ஏன்னா புகலிடத்தை மறந்துட்டியா, மறிச்சு பிழைச்சிருக்கிற நான் உனக்கு சொல்றேன், என்ன மறந்துட்டு பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு இருக்கிறிய நீ இந்த காலை பொழுதுல ஒரே ஒரு காரியம், அவரை நினைங்க பிரியமானவர்களே. அவர் உங்களுக்கு ஆறுதலின் தேவன், அவர் உங்களுக்கு அடைக்கலமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்குதுங்க. எல்லா காரியங்களின் மத்தியில் என் தேவன் உங்களுக்கு பதில் செய்வார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சில காலம் நீங்க நினைச்ச டைம் மாறி போயிருக்கலாம், பட் செய்ய தொடங்கினவர் எனக்கு செய்து முடிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை பிரியமானவர்களே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை கரை சேர்க்கும் துணை அவரே, கரை நீட்டும் இயேசுவை கரை சேர்க்கும் துணை அவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. கடந்ததை நினைத்து வீணோ கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து வீணோ கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே
நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மை. நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வா. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முடிவை கத்த தருவா. மரித்து பிழைத்திருக்கிறவர் சொல்லுகிறா, முந்தினவர் சொல்லுகிறா. உன் பிரச்சனைக்கு ஆரம்பம் இல்லை, உலக தோற்ற அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான். முந்தினவருமா இருக்கிறேன், பிந்தினவருமா இருக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்பாகவும் நான் இருக்கிறேன். உலக தோற்றது இனிமே உலகம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு புதிய பூமி யோசிக்க முடியாத நாள் வரைக்கும் யார் இருப்பேன்? நான் இருப்பேன். அதுபோல் உங்கள் பிரச்சனை ஆரம்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. உன் பிரச்சனை எப்படி முடியுமோன்னு பார்க்காதீங்க. உங்கள் கண்களை அவருக்கு நேராக உயர்த்துங்க. அதுதான் இந்த காலை பொழுதில் ஆண்டவர் சொன்ன. அதை தான் சிமிர்னா சபையை பார்த்து சொல்லுகிறான். பிரச்சனையை பார்க்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் 1008 லூப் ஹோல்ஸ், நிறைய பிரச்சனை, எது எப்படி முடியுமோன்னு தெரியல, அங்கலாய்க்கிறோம். ஆனால் ஒரே ஒரு காரியம், உங்கள் கண்கள் அவரை பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வேதனை, பிரச்சனை, போராட்டம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வேத வசனம் இப்படியா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? வாசிங்க. கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ரெண்டாவது இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிற காரியம் என்ன? அறிந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். அதாவது இங்க இறந்த காலத்தில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இது என்னன்னா, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில சம்பவித்த காரியங்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிஞ்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன என்ன எப்போ எப்போ சம்பவித்தது? என் எலும்பும் என்னுடைய நரம்புகள், என் எலும்புகள் எல்லாம் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் அறிந்திருக்கிறவர். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. உன் கிரியை அறிஞ்சிருக்கிறேன், உன் பிரச்சனையை அறிஞ்சிருக்கிறேன், உன் போராட்டத்தை அறிந்திருக்கிறேன். அதுதான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிற காரியமாக தான். அடுத்தது உன் கிரியை, உன் உபத்திரவம். அதுதான் அங்கே வார்த்தை ஸ்பெசிஃபை அங்கே சொல்லப்பட்டிருக்கிற. உன் உபத்திரவத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். உன் பாடுகள், போராட்டங்கள். இப்படிதான் அந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் அதுவாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அது சமுதாயத்தில் பேர் வாங்கின யூதர்கள், நல்லா கவனிங்க, சில நடுவில் சில ஹிஸ்ட்ரி சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த காரியத்தை நம்ம சொல்லுவதனால. ஏன்னா இங்கே உபத்திரவம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரே வசனத்தில் 2 காரியம் இருக்குது. ஐஸ்வர்யவானாவும் சொல்லப்படுது, என்னவாகவும் சொல்லப்படுது. அது எப்படி இங்கே ஒரே நேரத்தில் ஐஸ்வர்யவானாவும் காமிக்கிறாங்க, தரித்திரமாக காணப்படுகிற காரியம். ரெண்டும் ஒரு கான்ஃப்ளிக்ட். என்ன சொல்லப்பட்டிருக்கிற காரியம்? எப்படி ஒரே வசனத்தில் ஐஸ்வர்யவனாகவும் தரித்திரனாகவும் என்று சொல்லப்பட்டிருக்குது? அதை நம்ம பார்ப்போம். சமுதாயத்தில் பேர் வாங்கின யூதர்கள் ரோம சாம்ராஜ்யத்தின் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. யூதர்கள் அப்படின்னோன்னா அதை கிறிஸ்டியன்ஸ் நினைச்சிடாதீங்க. அதை நல்லா மைண்டில் வச்சு எடுத்துக்கணும். அதாவது யூதர்கள் அப்படின்னா அவங்க எதை மாத்திரமே எல்லாமே அவங்களுக்கு என்னதான் பழைய ஏற்பாட்டு ஆதிக்கம் தான். அவங்க எதையுமே புதிய ஏற்பாட்டு என்ன பண்ணாதவர்கள், நம்பாதவர்கள். இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்களில் மோர் தேன் 95% இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் காணப்படுகிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தில் பேர் வாங்கின யூதர்கள் ரோம சாம்ராஜ்யத்தில் முக்கியமான பொறுப்புகளில் காணப்படுகிறாங்க. எந்த பொறுப்புகள் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு சிலர் இப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ள வந்த மாதிரி அங்கேயும் என்ன நடக்குது? ஒரு சிலர் யாருக்குள்ள வராங்க? கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் அதிகமாகும் போது கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தும்படியாக ரோமர்களை இவங்க என்ன பண்றாங்க? தூண்டி விடுறாங்க. இவனை கொஞ்சம் ஒரு 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 அவனை வாட்ச் பண்ணுங்க, அவனை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவன் ஏன்னா அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு, வீதிக்கு வீதி, பட்டணத்தின் நடுவீதிகளில், அதாவது சீசர்
ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஆதிக்கம் செலுத்துகிறவர்களுடைய பேரரசர்களுடைய ஸ்டாச்சுஸ் இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலையிலையும் நீ வணங்கணும், சாயந்தரமும் நீ என்ன பண்ணணும், வணங்கணும். வணங்கலை அப்படின்னு சொன்னா அதை தான் இவன் போட்டு கொடுப்பாங்க. யாரு? இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்க இவன் வேலை செய்யற இடத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டு நானும் என்ன பண்ண மாட்டேன், சாத்ராக் மெஷக் அபெத்நேகோ மாதிரி என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன்னு சொன்னா அவனெல்லாம் சித்திரவதை செய்யுங்க, அவனெல்லாம் வாட்டி வதைங்க, அவனுக்கு என்ன எதை கட் பண்ணுங்க, அவனுடைய சம்பளத்தை என்ன பண்ணுங்க, கட் பண்ணுங்க இப்படின்னு சொல்லி பலவிதமான இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் தூண்டி விட்டு இப்படிப்பட்ட யூதர்கள் நிமித்தம் உண்மை கிறிஸ்தவர்கள் மிகுந்த மிகுந்த தொல்லை துன்பத்திற்கு உள்ளானார்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். அதாவது இன்னொரு விதத்தில் நம்ம இதை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், சிமிர்னா அப்படின்னு சொன்னால் எப்படி அதில் நீ ஐஸ்வர்யவானா இருந்தும் எப்படி இருக்கிறீங்க, நீ தரித்திரனா இருக்கிற அப்படின்னு சொல்லப்படுங்க. இவங்க எல்லாம் பேசிக்கலாக ஐஸ்வர்யவான்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். சிமிர்னா அப்படின்றதுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு, கசப்பு உபத்திரவம் என்று நம்ம பார்க்குறோம். அவர்கள் பட்ட உபத்திரவத்தின் நிமித்தம் தான் இந்த பேரே வருது. இன்னொரு காரியம், சிமிர்னா அப்படின்னு பேர் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், மிர் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு காரியம். மிர் அப்படின்ற காரியம் நீங்கள் எங்கே வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னால், மிர் அப்படின்னா என்ன, வெள்ளைப்பழம். வெள்ளைப்பழம் எப்படி தான் இருக்கும், அது பயங்கரமாக எல்லாம். இது வந்து வெள்ளைப்பழம் உற்பத்தி ஆகிறதே எங்கே தான் உற்பத்தி ஆகுது, இந்த பட்டணத்தில் தான் உற்பத்தி ஆகுது. ரோட்டில் கிடக்கிற கல் கூட எப்படி இருக்கும், அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். அந்த மிர், அந்த வெள்ளைப்பழம், அது இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கையாக கொண்டு வந்து 3 சாஸ்திரிகள் கொடுக்குறாங்கல்ல, அதில் ஒன்று எது, அது வந்து இந்த வெள்ளைப்பழம். அது எங்கே நிறையா செய்யப்படுது அப்படின்னு சொன்னால், இந்த சிமிர்னா பட்டணத்தில் தான் செய்யப்படுது. ரோட்டில் அவங்க வீட்டு வாசல்லையே எந்த யூதனாக இருந்தாலும் சரி, அந்த பட்டணத்து வீதிகளில் இருக்கிற அவங்க வீட்டு வாசலில் இருக்கிற கல்லை எடுத்து அவங்க அங்கே அந்த சிமிர்னால ஏற்கனவே சொன்ன மரங்கள் அதிகமாக இருக்கிற அதில் ஒரு மரத்தினுடைய பட்டையையும் இந்த கல்லையும் நொறுக்கி அதுலேருந்து தான் எதை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எதை செய்கிறாங்க, இந்த மிர் என்று சொல்லப்படும். இதுலேருந்து தான் சிமிர்னா அப்படின்னு என்ன பண்ணுறது, மிர் அப்படின்ற வார்த்தை இதுக்குள்ளே வந்து அந்த பட்டணமே வாசனையான ஒரு பட்டணம். அது ஒரு 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 அருமையான ஒரு 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 மகரந்தம் இல்லைன்னா இன்னொரு ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை அது வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஆனால் இன்னொரு இதில் வார்த்தை நம்ம சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அப்படி அதாவது எல்லாவற்றிலும் இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த பட்டணம் அங்கே இருக்கிறத எடுத்து அவன் வித்தான்னு சொன்னால் லட்சக்கணக்கில் அவனால் என்ன பண்ண முடியும், வியாபாரம் செய்ய முடியும். ஆனால் இதை எடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதை எடுத்து அங்கே நிற்கிற ஒவ்வொரு ஸ்டாச்சுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா தூபம் போடுவாங்க. நீங்கள் இதை போய் நான் என் வீட்டில் இன்றைக்கே இந்த பிஸ்னஸை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை நான் அந்த பிஸ்னஸை ஆரம்பித்தேன்னா யார் வாங்குவா, ஊதுபத்தி யார் வாங்குவா, கடையில் யார் வாங்குவா, இல்லை நிறையா பூக்கள், சில பர்டிகுலர் பூக்கள்லாம் எதுக்காக வாங்குவாங்க அப்படின்னு சொன்னால், எதுக்கு வாங்குவாங்க, அதை நம்ம அந்த வியாபாரம் செஞ்சாலே என்ன பண்ணுவாங்க, அது எதற்காக தான் போடப்படும், சில காரியங்களுக்கு தான் அது என்ன பண்ணுவாங்க, உபயோகப்படுத்துவாங்க. நான் சொல்லுகிறத நீங்கள் நல்லா மைண்டில் வரணுன்றதுக்காக தான் இதை நான் சொல்லுகிறேன். ஐயா, நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் பட்டினியில் செத்தாலும் சாவனை தவிர நீ ஆராதிக்கிற அந்த தேவனுக்கு தூபத்தை போடுவதற்காக நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த ஜாபை நான் செய்ய மாட்டேன்னு அவர்கள் உறுதியாக இருந்து, அதனால தான் இந்த சபையை பார்த்து சொல்கிறார், மரித்து பிழைச்ச நான் சொல்லுகிறேன், நீ உன் உபத்திரவத்தின் மத்தியில் நீ என்னை கனம் பண்ணுற பத்தியா, அதை நான் அறிந்திருக்கிறேன்னு கதை சொல்லுகிறா. 1000 பாடு வந்தாலும் இன்னைக்கும் எனக்கு தெரியும், நிறையா கடைகளில், நம்மளுடைய விசுவாசிகளுடைய கடைகளில் சிகரெட்ஸ் இருக்காது. ஏன்னா வியாபாரம், ஆனால் நல்லா என்ன பண்ண முடியும், இதை வச்சா வியாபாரம் செய்ய முடியும். பட் நான் என்ன பண்ணிட்டேன், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதுனால என்ன பண்ண மாட்டேன், இப்படிப்பட்ட போதை வஸ்துக்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன்றதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தீவிரமாக இருக்கிற உங்களுக்கும் கத்த சொல்கிறான், அதை எல்லாத்தையுமே நான் அறிந்திருக்கிறேன்னு கத்த சொல்லுகிறான். எல்லாவற்றையும் கத்தர் அறிந்திருக்கிறவன். அதை தான் இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். நஷ்டம் ஏற்பட்டாலும் இந்த தொழிலை நான் என்ன பண்ணுவதில்லை, செய்வதில்லைன்னு அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். இயேசுவுக்காக நின்றது நிமித்தம் அவர்களுக்கு நிந்தைகள், அவமானங்கள், எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இங்கே ஒரு வேலை
பிரேம் இருக்கிறாப்புல, இன்னைக்கு பென்னி வரல, தம்பி பாஸ்டருடைய பிள்ளை, இப்படி அநேகர் இந்த இடத்துல வாசிக்கிற பிள்ளைகள். ஆனால் இவங்க நினச்சா என்ன பண்ணலாம் தெரியுமா? இவருக்கு இந்த சாக்ஸஃபோன் எடுத்துட்டு போய் வாசிக்கிறதா இருந்தால் டெய்லி என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கச்சேரியில் என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும். பட் எனக்கு டெய்லி எனக்கு ஒரு பாக்கெட் மணி 2000 ரூபாய் என்ன பண்ண முடியும், அதில் 2000ன்றது நான் கம்மியாக சொல்கிறேன், அப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியும். பட் கிறிஸ்துவுக்காகவே வாசிக்கிற பிள்ளைங்க கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்ல உற்சாகமாக தான் கரங்களை தட்டுவோமே. தட் இஸ் த டெஸ்டிமனி. என்ன பண்ணாலும் சரி. இப்போது இங்கே பக்கத்தில் ஒரு வேளை நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் நியூ ஃபிலடெல்ஃபியா சர்ச் பாஸ்டர் சாம் ஜெயபால், தளபதி சாம் ஜெயபால், அவங்க ஒரு நாள் கூட்டத்தை முடித்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது இந்த சீசனில் நான் சொல்கிறது, இந்த ஆடி மாதம் சீசனில் வந்து அவங்க கூட்டம் முடிஞ்சு ராத்திரி 10:30 மணிக்கு அவங்க அந்த பல்லாவரத்தில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே பாட்டு கச்சேரி சும்மா பட்டையை கிளப்புது, ரோட்டில் பட்டையை கிளப்புது. அவங்க சர்ச்சில் ஆர்கன் போடுற பையன் அங்கே வாசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது பாட்டு போகுது. அது நான் இங்கேருந்து அந்த பாட்டுடைய ஸ்லாங்கை சொல்லுவேன்னா, நம்ம சினிமா பாடல்கள் ஒரு பக்கம், இன்னொன்று அந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடுகிற பாடல்களை தான் ஃபஸ்ட்டு பாடுவாங்க. எந்த கச்சேரிக்காரன் வந்தாலும் அப்படி தான் பாடுவாங்க. அந்த பாடலுக்கு அவன் வாசித்துக்கிட்டு இருக்கிறான். அப்போது அடுத்த நாள் அவன் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்குறான். ஆராதனைக்கு உட்காந்தோன்னே, தம்பி நீங்கள் தயவுசெய்து கீழே போயிடுங்க அப்படின்ட்டார் அவர். கீழே போயிடுங்க, இனிமே நான் இப்படிப்பட்ட கச்சேரிகளில் நான் வாசிக்க மாட்டேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணு, இன்றைக்கே வாசிங்க. இல்லை நான் அங்கேயும் வாசிப்பேன் இங்கேயும் வாசிப்பேன்னு சொன்னால் அந்த பையன் வரல. எனக்கு கவலையே இல்லை. அவன் தசம பாகம் நானும் என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையில் நானும் சீர்கெட்டு போகிறதுக்கு உன் தசம பாகமும் வேணாம், நீயும் வேணாம், போ அப்படின்னு நம்பிச்சிட்டார். பட் சொல்ல வர காரியம் நீங்கள் நன்கு அறிந்திருப்பேன். என்ன உபத்திரவம் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், நான் முன் வச்ச காலம் என்ன பண்ண மாட்டேன், பின் வைக்க மாட்டேன்னு நிற்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய விலை மதிப்பை கொடுப்பார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உங்கள் வலது கையை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். God is good. கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு விரோதமான காரியங்களை நான் செய்ய மாட்டோம். ஆனால் அதனால தாங்க இவங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யவானா இருந்தும் எப்படி இருக்கிறாங்க, நீ தரித்திரமா இருக்கிறத, உன் ஏழ்மையை நான் அறிஞ்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம். அதாவது வேற விதத்தில் எனக்கு காசு வரணும்னு நினைச்சா என்ன பண்ண முடியும், காசை வர வைக்க முடியும். That's not my intention. அது என்னுடைய காரியம் அல்ல. நான் அப்படி சம்பாதிக்கலாம். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறான். நான் மரண பரியந்தம் உண்மையாக இருப்பேன். அதுதான் இங்கே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இயேசுவின் மேல் என் உறுதியான என் விசுவாசம் அசைக்கப்படாது அப்படின்னு அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ஒருவேளை உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்கள் குடும்பத்தார் உங்களை புறக்கணித்திருக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒருவேளை இது உபத்திரவத்துக்குள்ளான ஒரு சபையாக நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு சபையினுடைய விசுவாசியின் நிலையை என்ன பண்ணுதுன்னா இது சுட்டி காட்டுகிறது. எல்லாம் நமக்கு எதிராக நடக்கிற போது நீங்கள் தேவனுக்காக நிற்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. எல்லாமே ஆப்போசிட்டா நீங்கள் பலவீனமான அவமானங்கள் நிந்தைகளை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை அறிந்திருக்கிற தேவன், நீங்கள் எந்த பாதையில் நடந்து வந்தீர்களோ தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதாக. அதை தான் இந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியமாக தான். ஆண்டவருடைய கரம் எல்லாவற்றின் மத்தியில் அடித்து நொறுக்குறாங்க. அதாவது அவங்கள அவ்வளவு பாடு உபத்திரமும். அந்த நாட்களில் அங்கே பாஸ்டராக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னால், இந்த சிமர்னா சபையினுடைய பாஸ்டரையும் விட்டு வைக்கல. 86 வயசு அவருக்கு. அந்த போதகருக்கு அவருடைய பேர் போலிகார்ப் என்று சொல்லப்பட்டவர். அவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், போலிகார்ப்பை உயிரோடு கூட இருக்கிறாங்க. 86 இயர்ஸ் ஓல்டு. அவரை என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டம் இயேசுவை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, பயங்கரமாக பின்பற்றி கொண்டிருக்கிறபடினால அதாவது அங்கே சீசர், அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் பேரரசன் உடைய அந்த அவன் முகப்பிலிருந்து பார்த்தா அவன் உயிரோடு கூட எரிஞ்சு சாவறதை என்ன பண்ணணும், நான் பார்க்கணும்னு விரும்பினான். அவன் அதை லைவாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறாங்கன்னா உயிரோடு அங்கே வச்சு அவனை எரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, எண்ணெயெல்லாம் ஊற்றுறாங்க. ஆனால் எங்கேருந்து வருமோ தெரியாது. 10 விசை காற்று அடித்து என்ன பண்ணிடுது, அது இவங்களை எரிய வைக்கிறாங்க. அப்படி ஒரு காற்று அடித்து அணைஞ்சு போயிடும். 10 தடவை 11 தடவை 12 தடவை. இனி எனக்கு என்ன பண்ணுறாங்க, ஆனால் இவன் இப்படி சாவறதை பார்க்கணும். இதுக்கு மேலே என்ன யோசித்தானோ தெரியாது.
நான் இப்படி தான் யோசிச்சு பார்க்குறேன். அந்த கொடுமையில் ஒருத்தன் ஒரு போர் சேவகன் என்ன பண்ணான், ஈட்டி எடுத்து நேராக அவனுடைய விழாவில் குத்தி எடுத்த பொழுது அவன் அந்த மரணத்த தருணத்தில் தாரெல்லாம் அவன் மேலே ஊற்றி முழு அதாவது இந்த ரோட்டில் போடுற அந்த தாரெல்லாம் அவன் மேலே ஊற்றி அவனை எரியும்படியாக செய்கிறாங்க. ஆனால் அந்த கொழுந்து விட்டு எரியும் பொழுதும் அவன் முகத்தில் இருக்கிற பிரகாசம் அவனை அந்த ரோம பேரரசன் என்ன பண்ணுச்சு, கதிகலக செய்ததான். இவ்வளவு பாடு, இவ்வளவு உபத்திரவம், இவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நஷ்டம், எல்லாவற்றின் மத்தியில் நீங்கள் போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதுதான் வேதவசனம் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம். அந்த ஆண்டவர் எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறவர் பிரியமானவர்களே. ஆனால் இவங்க என்ன செய்வாங்களாம், குடும்பமாக ஜெபித்து கொண்டு பசியிலேயே காத்திருப்பாங்க. என்ன கிடையாது, இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது, இது குடும்பமாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜெபிப்பாங்க, எப்படியாவது எங்கிருந்தாவது ஒரு காக்கா வந்து என்ன பண்ணுமா, எனக்கு ஒரு காரியத்தை போடாதான்னு அப்படி காத்திருப்பாங்களாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த காணிக்கைகளில் நான் அதை ஏன் ஸ்பெசிஃபை பண்ணா, இந்த வெள்ளை போலமும் ஒன்று. நான் சொல்ல வருகிற காரியம், அந்த வெள்ளை போலம்னா அவருக்கு அது காணிக்கையாக கொடுக்கப்படுறது போல விசுவாசிகள் படுகிற உபத்திரவமும் அவருக்கு விலையேற பெற்ற ஒன்றாகும். புரியுதா உங்களுக்கு? இந்த காணிக்கையை அந்த வெள்ளை போலத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறான்னா, அந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறான்னா, நான் படுகிற என் நிமித்தம், அதான் சொல்லப்படும், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 1000 பிரச்சனைகளின் மத்தியில் நீ என்னை உறுதியாக பற்றிருக்கிறேங்க பார்த்தீங்களா, அதை நான் அறிஞ்சிருக்கிறேன். அந்த உபத்திரமும் என் ஆண்டவருக்கு ஒரு பெரிய காணிக்கையாக இருக்கிறபடினால கைகளை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. இது வாசனையான ஒன்று. மரித்து போன சடலத்துக்கும் இதை என்ன பண்ணுவாங்க, பூசுவாங்க. அதுக்கு தான் சிம்பாலிக்கா இந்த உபத்திரவப்பட்ட சபைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாகும். குறிப்பிட்ட சபையானது உபத்திரவத்தின் வழியாக கடந்து போக வேண்டும் என்பது யாருடைய சித்தமா இருக்குது? அது தேவனுடைய சித்தமா இருக்குது. எனக்கு ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு கொஸ்டின் மார்க். நீங்கள் உண்மையா நீங்கள் உங்களுடைய ஜேர்னியில் போய்கொண்டே இருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை நடத்துவார். பிரியமானவர்களை, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. எல்லாவற்றின் மத்தியில் கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். வேத வசனம் அதைத்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அதான் தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தல் துன்பம் நேர்ந்திடும், ஈருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. சொல்லுவோம், காக்கும் வல்ல மீட்ப உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்ப உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. எல்லா சூழ்நிலைகளின் மத்தியில் உன்னை கர்த்தர் காத்து வழி நடத்துவார். உங்களுடைய பாதையை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில சம்பவித்த காரியங்களை அறிஞ்சிருக்கிறவர். 10ஆம் வசனத்தை வாசிங்க. எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரிந்து உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். இப்போ ஒன்று சொல்றாரு, நீ படப்போகிற பாடுகளையும் நான் அறிந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னது, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில சம்பவித்த காரியங்களையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்றார், இனியும் உங்க வாழ்க்கையில சம்பவிக்க போகிற காரியங்களையும் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் அறிஞ்சிருக்கிறேன். அதை தான் ஆண்டவர் சொல்றார், நான் முந்தினவரும் இருக்கிறேன், நான் பிந்தினவர். இனிமே உன் வாழ்க்கையில இதோட முடிஞ்சு போச்சு இல்லை, இனியும் உங்க வாழ்க்கையில சம்பவிக்க போகிறீங்களா காரியங்களையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரவெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்ல. ஆனால் நமக்கு ஒரு காரியம் என்ன சொல்றாருன்னா, மரண பரியந்தம் உண்மையாயிடுறேன், உனக்கு நான் ஜீவகிரீடத்தை தருவேன்.
தட்ஸ் அ கிளாஸ் திங். நீ ஒரே ஒரு காரியம், இதெல்லாம் பார்த்துட்டு பின்வாங்கிடாத, மரண பரியந்தம் உண்மையாயிரு. அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிற காரியம். இன்னும் நிறையா நம்ம சொல்லலாம், பட் இதனுடைய ஜேர்னியில் ஒரு காரியம் நான் அதற்கு பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 10 நாட்கள்னு இங்கே ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, நீங்கள் படப்போகிற உங்களை சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை என்ன பண்ணுவான், காவலில் போடுவான். 10 நாள் என்ன பண்ணுவீங்க? அது என்னங்க 10 நாள்னா என்ன கணக்கு அப்படின்னா, 10 கொடுமையான பேரரசர்கள் இருந்தார்கள். 10 பேரரசர்களும் கொடுத்த தண்டனைகள் 10 விதங்களில் காணப்பட்டிருக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, 10 நாள் 10 விதமாக அவங்கள துன்புறுத்துவாங்க. அப்படியாவது நீ என்ன பண்ணணும், இயேசு என்ன பண்ணிச்சணும், மறுதளிச்சிடணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுற காரியம். யாரெல்லாம்னா, நீரோ மன்னன், அதாவது பவுல் இவன் காலத்தில் தான் சிரசேதம் செய்யப்பட்டான். நீரோ மன்னனுடைய காலம். டொமிசியன் அதற்கு பிறகு வந்தான். இவன் காலத்தில் தான் யோவான் நாடு கடத்தப்பட்டார். அப்போஸ்தலனாகிய யோவான் டொமிசியன் காலத்தில். மூன்றாவது டிராஜன், அதாவது இக்னீஷியஸ் தீயிட்டு கொளுத்தப்பட்டார் இவனுடைய காலகட்டத்தில், டொமிசியனுடைய காலகட்டத்தில். அடுத்தது டிராஜனுடைய காலகட்டத்தில் இக்னீஷியஸ் தீயிட்டு கொளுத்தப்பட்டார். அதற்கு பிறகு மார்க்கஸ், இவன் தான் இந்த பாலிகார்ப்பை கொலை செய்தது. யாரு? இந்த மார்க்கஸ் தான் கொலை செய்தார். இன்னும் சிலரஸ், மேக்சினியஸ், டிசியஸ், வெலரியன், அர்லியன், இன்னும் டயோகர்டன், அதாவது கேடான அரசர்கள், பயங்கரமான சித்திரவதை. அந்த 10 சித்திரவதையும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேரெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அந்நிய பாஷை மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஆன்லைனில் திரும்பி போட்டு கேளுங்க. அதனால் வேணும்னு நினச்சா கேட்கலாம். பட் அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பயங்கரமான கொடூரமான துன்புறுத்தல். அப்படின்னா அப்படி துன்புறுத்துவார்கள். அதுதான் சொல்லப்படுகிறது. இது சிமிர்னாவின் வழக்கமாக இருந்தது. அதுதான் இப்படியெல்லாம் கொடுமை சூழ்நிலைகள் எப்படி ஆயினும் பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு உனக்கு நான் பலத்தை தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அதுதான் எல்லாவற்றின் மத்தியில், எல்லா சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ உண்மையாயிரு. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்ன பண்ணு, ஸ்ட்ராங்கா நீ கர்த்தருக்காக என்ன பண்ணு. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இப்படி தான் இருக்கணும். கர்த்தர் எனக்கு சொன்னார். அதனால் நான் எப்படி சஃபிஸ்டிகேட்டடாக இப்படி இருக்கணுன்றதுக்காக என்னையனா இந்த நிலையிலிருந்து மாற்றிக்கிற சூழ்நிலை கிடையவே கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மேபி 12 years 13 years பேக் ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. 13 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவில் ஒரு சர்ச்சை எடுத்து செய்யுங்க. நீங்கள் மனைவி பிள்ளைங்க எல்லாம் வந்துருங்க, உங்களுக்கு எல்லா வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துரும். உங்களுக்கு பாஸ்போர்ட் வீசா காரியங்கள், பாஸ்போர்ட்டில் வீசா காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்து கொடுத்துட்றோன்னு என்ன பண்ணாங்கன்னா, சில சபைகள் ப்ராமிஸ் பண்ணாங்க. அதாவது நீங்கள் அங்கே வந்துருங்க இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டா என்ன பண்ணிடலாம், நம்ம ஓடி போயிருந்துருக்கலாம். அப்படியெல்லாம் அதுக்கு பிறகு 2-3 ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. 3-4 சபைகள், அதாவது பிரஸ்பிட்டேரியன் சர்ச்சஸாக இருக்கட்டும், அதை போல் பெண்டகாஸ்டல் சபைகளாக இருக்கட்டும். ஆண்டவர் நான் உங்களுக்கு சொன்ன காரியம் தான் இங்கே அழைச்சிருக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறார், இந்தியாவில் இங்கே ஊழியம் செய்து அழைத்திருக்கிறார். இருக்கணும்னு நினச்சிருந்தா என்ன இருந்திருக்கலாம். அதில் எல்லாவற்றின் மத்தியில் சில காரியங்களை டேக் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு ஆப்ஷன் வருது அப்படின்றதுக்காக என்னை நான் மாற்றிக்கிற சூழ்நிலை கிடையாது. எந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவேன், நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்பேன்னு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார், செய்வார் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசை நினைவுபடுத்துகிறார். 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு 2வது மரணத்தினால் சேதப்படுவதில்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் என்ன பண்ண கடவன், கேட்க கடவன். திருப்தியோடு சந்தோஷமா வாழ பழகுங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசை நினைவுபடுத்துகிறார். என்ன பரிசுங்க, 2ஆம் மரணம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த சரீரம் ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, போயிருச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன கிடையாது, 2வது மரணம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். 2வது மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள்னு 22ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது நிறைய சொல்லப்பட்டிருக்கும். பொய்யரும் அதாவது அவிசுவாசியும் என்ன பண்ணுவாங்கன்னா 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள்னு வேதத்தில் வாசிக்கிறோம். பட் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார்,
பரிசை நினைவுபடுத்துறார். என்ன பரிசு அது? 2ஆம் மரணம் உனக்கு இல்லை அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே கொடுக்குற ஒவ்வொன்றுத்தையும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். நீங்கள் நம்ம அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான். மத்தேயு 10:42 வாசிக்கிறோம். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலனை என்ன பண்ணுவதில்லை, நீங்கள் அடையாமல் போவதில்லை. உங்களுக்கு அதுக்குரிய பலனை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நிச்சயம் தருவா. 1000 பிரச்சனை, 1000 போராட்டம், 1000 கஷ்ட நஷ்டங்கள், ஒரு காரியம் இன்னைக்கு மரண பரியந்தம் உண்மையாக இருங்க. உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். 2ஆம் மரணம் என்பது இல்லை. சிமிர்னா சபையின் பாடுகளின் மத்தியில் கர்த்தர் சொன்ன காரியம் அதுதான். உங்களுக்கு எண்ணற்ற பாடுகள் உபத்திரவத்தின் மத்தியில் இந்த காலை பொழுதுல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியத்தை வருகையில் தருகிறது இல்லை, இம்மையிலையும் கர்த்தர் தருவா. என்ன சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த 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 கோல்டன் பரிசு என்ன பண்ணுவார்னா உங்கள் கண்கள் காண கர்த்தர் தருவா. எல்லா ஜாதிகளுக்கு மத்தியில் நான் செய்வேன்னு சொன்னார். பிழைச்சு மறித்த பிழைச்சிருக்கிறேன் அப்படின்னா பிழைச்சு அந்த இடத்துல எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி வந்தது போல நீங்கள் அதே இடத்துல எந்த இடத்துலலாம் தலை குனிஞ்சிங்களோ கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்வா. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் என்னோடு கூட பேசியிருப்பாருன்னா அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சகரியா அவர்கள் ஜெபித்து பாஸ்டர் லெனார்ட் அவர்கள் ஆசீர்வாதம் கூறி முடிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதாவை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் தகப்பனே. Thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் சிமிர்னா சபையை குறித்து அருமையான விளக்கத்தை கேட்க கர்த்தர் உதவி செய்திருக்காங்க. சிமிர்னா என்று சொன்னால் உபத்திரவம் என்று சொல்லி நாம் கேள்விப்படுகிறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முந்தினவரும் பிந்தினவரும் மரித்து பிழைத்திருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்ன என்று சொன்னால் உபத்திரவை குறித்து அங்கே பார்க்கிறோம். நீங்கள் நானும் இந்த நாட்களில் உபத்திரம் 1000 வந்தாலும் சரி, நீ மரண பரியந்த உண்மையாரு. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவகிரீடத்தை கர்த்தர் நமக்கு தருவா. என்ன உபத்திரம் வந்தாலும் மரண பரியந்த உண்மையாயிரு. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண ஜீவகிரீடத்தை தருவார். எல்லாம் நாம் கர்த்தருக்கு நேராக நம் கண்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி என்று சொல்லுவோம். சிமிர்னா சபையை குறித்து அதிகமாக கேள்விப்படக்கூடிய கிருபையை தந்ததற்காக நன்றி. அநேக விளக்கத்தை குறித்து கேள்விப்பட்டதுக்காக நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஜோமனுமா எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எங்களை அன்பாய் அதிகமாக நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான கால விளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சிமிர்னா சபையை குறித்து நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம் ஐயா. இந்த சிமிர்னா சபை என்பது உபத்திரவம் என்று சொல்லி கேள்விப்படுகிறோம். இந்த உபத்திரத்தின் மத்தியிலும் கர்த்தாவே நாங்கள் மரண பரியந்த உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதான ஜீவகிரீடத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரமாக கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான எங்களுக்கு இந்த சிமிர்னா சபையை போல அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள், உபத்திரங்கள் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. 2ஆம் மரணத்துக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி கூட கர்த்தாவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படியாக கர்த்தர் அந்த நாட்கள் வார்த்தை வசனத்தை கொண்டு எங்களோடு பேசின தயவுக்காமுக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் கிருபை இருக்கட்டும். வார்த்தை வசனத்தை பேசின மகனை கர்த்தர் இன்னும் எடுத்து பயன்படுத்துவீராக. இன்னும் ஆழத்துக்குள் கொண்டு போக நாங்கள் அதிகமாக செபிக்கிறோம். இன்னும் கர்த்தருடைய கர்த்தாவே வார்த்தையை ஆண்டவர் வேதத்திலிருந்து அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கர்த்தருடைய மகனை எடுத்து பயன்படுத்த நாங்கள் அதிகமாக செபிக்கிறோம் ஐயா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கன மகிமை அப்பாவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சோதரர் எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலபகரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்னைக்கு கலந்து அத்தனை பிள்ளைகளோடு நன்றி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.